வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் புத்தகம் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். இவற்றுள் பெரும்பாலானவை அன்றாட வாழ்வையும் நடைமுறை வாழ்வையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. மேலும் குடும்ப உறவுகள், பொருள் ஈட்டு முயற்சிகள், சமூக உறவுகள், நன்னடத்தை, சுய கட்டுப்பாடு ஆகிய முறைமைகள் பற்றியும், மனத்தாழ்வு, பொறுமை, ஏழையர்பால் அன்பு, மாறாத நட்பு ஆகிய பண்புகள் பற்றியும் இந்நூல் விவரிக்கின்றது. இதிலே 31 அதிகாரங்கள் உள்ளன. தினமும் ஒரு அதிகாரம் வாசித்தால் பிரயோஜனமாயிருக்கும். இன்று நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும், அதாவது அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. ஒப்புவித்தல் என்றால் அவருக்கு தெரியப்படுத்துதல், அவருடைய அனுமதியை பெறுதல், அவருடைய ஒத்தாசையை பெறுதல், அவரோடு இணைந்து செயல்படுதல் என்று பொருள் கொள்ளலாம். எந்த காரியம் செய்தாலும் நானும் அவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் ஒப்பு கொடுத்தல். 1 பேதுரு 5:7 இதைத்தான் காண்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம் வாழ்வின் எல்லா பிரயாசங்களுக்கும் அவரை முன்வைத்து செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படும்போது ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை இந்த காரியம் ஆண்டவருடைய விருப்பமோ திட்டமோ இல்லை என்றால் தடுத்து விடுவார். இந்த ஆபத்துகள் நிறைந்த, பஞ்சகம் நிறைந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ இயேசுவின் பிரசன்னம், வழிகாட்டுதல் நமக்கு எப்போதும் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத எந்த இடமும் எந்த முயற்சியும் வெறுமையே, வீணான ஒன்றே. நம் சுய புத்தியால், சுய பலத்தால் சாதிப்பதை விட ஆண்டவரோடு இணைந்து செய்யும் காரியங்கள் வாழ்வில் நிலையான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். சவுல் தன் வாழ்வின் பல நிலைகளில் சுயமாக செயல்பட்டு தோல்வியையும் வெறுமையையும் உணர்ந்தார். ஆனால் தாவீதோ எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். ஆண்டவரால் உயர்வுகளை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் இல்லாத இடம் உங்கள் வாழ்வில் காணப்படாதிருப்பதாக. எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லுங்கள், எப்போதும் வெல்லுங்கள். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென்.